ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவன் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட் ரொட்டீன் தான். ஸோ டின்னருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னி ரெடி பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணுவோம். ஓகே, கார சட்னி என் பொண்ணுக்கு பிடிக்கும், தேங்காய் சட்னி அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எனக்கு வந்து எல்லா சட்னியும் கொடுத்தாலும் தான் சாப்பிட்றேன். ஸோ நமக்கு அப்படி கிடையாது. ஸ்பெஷலாக இந்த பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த ரெட் சட்னி வேணும், ஒயிட் சட்னி வேணும், க்ரீன் சட்னி வேணுமாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ உள்ள பிள்ளைங்களாம். நாங்களாம் அப்போல்லாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். இப்போல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு சிம்பிள் சட்னி தான். வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகா போட்டு வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சிட்டோன்னா சூப்பராகும். அடுத்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தேங்காய் சட்னி. பச்சை மிளகா, 4 கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, ஒரு குட்டி வெங்காயம், உப்பு போட்டு அரைச்சிட்டோன்னா அந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். சரி, 4 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். தென் வந்து தக்காளி இப்போ போட்டுடலாம். எல்லாமே வதக்க போகிறதுனால நம்ம பெருசாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வதக்கிட்டு அரைக்க போகிறதுனால. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா 2 காஷ்மீரி சில்லி, 4 ரெட் சில்லி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ 4 ரெட் சில்லி, 3 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான். ஓகே, இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ எப்போவுமே வதங்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ குறுக்க வந்துட்டு தான் போவேன், கொஞ்சம் கைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணுங்கிற உப்பு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே அது வெந்துடும். ஒரு 10 to 5 minutes தான். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணலாம். கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. எனக்கு இது பழக்கம் எவ்வளோ போடுறோங்கிறது நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த டீஸ்பூன் இல்லாமல் சில விஷயங்கள் ஆட் பண்ண தெரியும். ஸோ நமக்கு அது பழக்கம்னால நீங்கள் இதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ பேசிக்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இவ்வளோ இஞ்சி வேண்டாம், நம்ம இதையும் வாஷ் பண்ணி பாருங்கள். இஞ்சி நல்லாவே இல்லை, வர வர உள்ள நல்லா இருக்கு, வெளியே நல்லாவே இல்லை. சாரி, வெளியே நல்லா இருக்கு, உள்ள நல்லாவே இல்லை. ஸோ வேற இஞ்சி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய இஞ்சி வேஸ்டாக தான் போயிடுச்சு. இப்போ என் பொண்ணு இல்லைனால கஷ்டமாக தான் இருக்கு. என் பொண்ணுன்னா அதை ஆஃப் ஆன் பண்ணி ஸ்டாப் கட் பண்ணுவாங்க. நானே சமைச்சிட்டு நானே ஆஃப் ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் கீனி வச்சாச்சு. இப்போ இந்த கீன்ற பழக்கம் தான் எனக்கு, இந்த துருவுற பழக்கம் கிடையாது. ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு. நான் சொன்ன குவான்டிட்டியில் போட்டு பாருங்கள், இந்த தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். 4 பீஸ் பச்சை மிளகா, 2 கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன வெங்காயம், தேங்காய், உப்பு போட்டு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இதை நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதில் வச்சு கிண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கலாம், இல்லை ஓகே ஆயில், இல்லைன்னா கடலை எண்ணெய் எது விட்டாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சமையல்லாம் கற்றுக்கும் போது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், தாளிக்கும் போதே
கருவேப்பிலையை போட்டுட்டேன் தண்ணியோட. போட்டோன்னே வேகமாக நெருப்பு வந்துடுச்சு. ஸோ அன்னிலேருந்து அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். ஸோ அந்த எண்ணெய் சூட்டை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டால் அந்த நெருப்பு வேகமாக வராது. ஏன்னா அந்த தண்ணி எண்ணெயும் சேரும்போது கண்டிப்பாக நெருப்பு வரும். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். சிம் பண்ணிடலாம். நல்லா வெடிக்குது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்க, ஸோ அந்த கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா வதங்கி ஒயிட் அண்ட் க்ரீன் மிக்சிங் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோசையும் ஊற்றிட்டேன். நாளைக்கு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்க அமேசானில் இந்த ஸ்ப்ரே. ஸோ அந்த ஸ்ப்ரே நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. எங்கள் பொண்ணு வந்துட்டா. இப்போ ஃபஸ்ட்டு தோசை எங்கள் அம்மாவுக்கு தான். நைட் எங்கள் வீட்டில் டின்னர் வந்து தோசை, ஒயிட் சட்னி வித் ரெட் சட்னி. தேங்க்யூ. பாய். Thank you.